உலகத்திலேயே பெஸ்டா இருக்கிறவங்கள பாருங்க. ஃபார்முலா 1 டிரைவர்ஸ், ஒலிம்பிக் ஸ்விம்மர்ஸ், பெரிய பெரிய வீரர்கள், இவங்க எல்லாம் பார்த்தா இவங்க என்ன மனுஷங்களே இல்லையா, சூப்பர் ஹீரோவான்னு தோணும். ஆனா அப்படி இல்ல. அவங்க பீக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி தொடர்ந்து செய்யறதுன்னு கத்துக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன? உங்க மனசும் உடம்பும் ஒன்னா சேர்றது, உங்க எனர்ஜி, ஃபோக்கஸ், ஆக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டா செட் ஆகி உங்களால உங்களோட சூப்பர் பெஸ்ட்டை கொடுக்க முடியும். அப்பப்போ ஒரு தடவை மட்டும் இல்ல, திரும்ப திரும்ப. அது எப்படின்னு நான் சொல்றேன். சாப்டர் 1. நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியாது. பீக் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது உங்க மைண்ட் செட், மோட்டிவேஷன் இல்லனா உங்க பழக்க வழக்கத்துல இருந்து ஆரம்பிக்கல. அது உங்க பயாலஜி, அதாவது உங்க உடம்போட அறிவியல்ல இருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா உங்க உடம்பை மீறி உங்களால செயல்படவே முடியாது. உங்க எனர்ஜி காலியா இருந்துச்சுன்னா மத்த எதுவுமே முக்கியம் இல்ல. உங்ககிட்ட உலகத்திலேயே பெஸ்ட் பிளான் இருக்கலாம். ஆனா உங்க பேட்டரி 10 விழுக்காடுல தான் இருக்குன்னா நீங்க கஷ்டப்படத்தான் செய்வீங்க. எனர்ஜிக்கு 4 முக்கியமான தூண்கள் இருக்கு. அதை ஒண்ணா பார்க்கலாம். தூண் 1 தூக்கம். தூக்கம்ங்கிறது சும்மா ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும் இல்ல, அது நம்ம பெர்ஃபார்மன்ஸ்க்கு நம்மள தயார்படுத்துது. பல ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாள் நைட் சரியா தூங்கலனா கூட நம்மளோட ரியாக்ஷன் டைம், ஞாபக சக்தி, முடிவெடுக்கிற திறமை எல்லாம் ஒருத்தர் குடிபோதையில இருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பாதிக்குமா. இது சோம்பேறித்தனம் இல்ல, நம்ம பயாலஜி ஷிட் டவுன் ஆகுது. அதனால நீங்க பெஸ்டா இருக்கணும்னா தூக்கத்தை உங்க ஃபியூச்சர் கூட நடக்கிற ஒரு மீட்டிங் மாதிரி பாருங்க. ஒரே நேரத்துக்கு தூங்க போங்க. ரூம் இருட்டா கூலா இருக்கணும். தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த ஸ்கிரீனும் பார்க்காதீங்க. தூண் 2 சாப்பாடு. இப்போ கொஞ்சம் டீப்பா போலாம். சாப்பாடு சும்மா பெட்ரோல் மாதிரி இல்ல, அது ஒரு ப்ரோக்ராமிங். நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் உங்க உடம்புக்கு ஒரு மெசேஜ் அனுப்புது. சக்கரை போட்ட ஸ்நாக்ஸ் உங்க சிஸ்டம் கிட்ட சட்டுன்னு ஏறு சட்டுன்னு இறங்குன்னு சொல்லும். ஆனா நல்ல முழுமையான உணவுகள் உங்க மூளை கிட்ட ஷார்ப்பா இரு, ஸ்டெடியா இருன்னு சொல்லும். இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு ஒலிம்பிக் ஓட்டப்பந்தய வீரர் ஓடுறதுக்கு முன்னாடி சோடாவையும் மிட்டாயையும் சாப்பிடுவாரா? நிச்சயமா இல்ல. ஆனா நிறைய பேர் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. சாப்பாட்டை மாத்துங்க, உங்க மைண்ட் மாறும். தூண் 3 அசைவு, அதாவது மூவ்மெண்ட். இது நீங்க ஒரு பெரிய வீரன் ஆகணும்னு இல்ல, உங்க பயாலஜியை ஆக்டிவேட் பண்றதுக்கு. உடற்பயிற்சி நேரடியா உங்க மூளையோட கெமிஸ்ட்ரியை மாத்துது. ஒரு 20 நிமிஷம் சாதாரணமா எக்ஸசைஸ் செஞ்சா கூட டோபமைன், செரடோனின் அப்புறம் PDNF சொல்ற ஒரு புரோட்டீன் அதிகமாகுது. இந்த புரோட்டீன் கத்துக்கிறதுக்கும் ஞாபக சக்திக்கும் ரொம்ப நல்லது. சிம்பிளா சொல்லணும்னா உடற்பயிற்சி உங்களை புத்திசாலியா, சந்தோஷமா ஆக்குது. இதுல முக்கியம் என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஒரு மார்னிங் வாக், வேலைக்கு நடுவுல சில புஷ்அப்ஸ், ஏன் சும்மா ஸ்ட்ரெச் பண்ணா கூட உங்க சிஸ்டம் ரீசெட் ஆயிடும். உங்க மூளை நாள் பூரா ஒரே இடத்துல உட்காரதுக்காக டிசைன் பண்ணப்படல. தூண் 4 மனசுக்கு ஓய்வு. நிறைய பேர் இங்க தான் தப்பு பண்றாங்க. உங்க மூளை 24/7 ஆன்ல இருக்கிறதுக்காக உருவாக்கப்படல. எப்ப பார்த்தாலும் தூண்டுதல், போனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, நோட்டிபிகேஷன்ஸ், மல்டிடாஸ்கிங், இதெல்லாம் உங்க கவனத்தை பொசுக்கிடும். உங்களுக்கு கொஞ்சம் கேப் வேணும், பிரேக் வேணும், சில சமயம் போர் கூட அடிக்கணும். அதனாலதான் சூப்பரான ஐடியாஸ் எல்லாம் குளிக்கும் போதோ இல்ல அமைதியா நடக்கும் போதோ வருது. அப்போதான் உங்க மூளைக்கு யோசிக்க இடம் கிடைக்குது. விஷயம் சிம்பிள். உங்க எனர்ஜியை நீங்க கவனிச்சுக்கிட்டா மத்த எல்லாம் ஈஸி. அதை கவனிக்கலனா மத்த எல்லாமே இம்பாசிபிள். ஆனா எனர்ஜி மட்டும் இருந்தா போதுமா? அந்த எனர்ஜியை எங்க செலவு செய்யணும்னு தெரியணும். அங்கதான் போக்கஸ், அதாவது கவனம் உள்ள வருது. சாப்டர் 2. இத கற்பனை பண்ணுங்க. 2 பேர் 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ஒருத்தர் இமெயில், மெசேஜ், டிக்டாக், அப்புறம் பாதியில நிக்கிற 10 வேலைன்னு மாறி மாறி செஞ்சிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் 90 நிமிஷமா 3 தடவை எந்த தொந்தரவும் இல்லாம ஆழமா வேலை செய்யறாரு. நாள் கடைசியில யாரு உண்மையிலேயே வேலையை முடிச்சிருப்பா? பதில் உங்களுக்கே தெரியும். ஆனாலும் நம்மள பல பேர் அந்த முதல் ஆள் மாதிரி தான் வாழ்றோம். பிஸியா இருக்கும், ஆனா உருப்படியா எதுவும் நடக்கல. ஏன்னா நீங்க ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு மாறும்போது உங்க மூளை அதுக்கு ஒரு விலை கொடுக்குது. இதுக்கு பேரு ஸ்விட்சிங் காஸ்ட். ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தா கூட திரும்பவும் பழைய போக்கஸ் லெவலுக்கு வர்றதுக்கு 23 நிமிஷம் வரைக்கும் ஆகுமா. அப்போ 1 மணி நேரத்துக்கு 5 தடவை போன் செக் பண்ணீங்கன்னா நீங்க எப்பவுமே உங்க பீக் மென்டல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு போகவே முடியாது. போக்கஸ்ங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். அதனால அது ஒரு சூப்பர் பவர். அதை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1. வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தொந்தரவுகளை ஒழிங்க. உங்களை நீங்களே நம்பாதீங்க. போன இன்னொரு ரூம்ல வைங்க. ஆஃப் பிளாக்கர்ஸ் யூஸ் பண்ணுங்க. உங்க டாஸ்க்கு சம்பந்தம் இல்லாத எல்லா டேப்ஸையும் க்ளோஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 2. ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கமிட் ஆகுங்க. 3 இல்ல 5 இல்ல 1. உங்களை நீங்களே கேளுங்க, இன்னைக்கு இதை ஒன்ன மட்டும் நான் முடிச்சா கூட இந்த நாள் ஒரு சக்சஸ் ஆன நாளா? அப்படி ஒரு வேலை தான் உங்க வேலை. ஸ்டெப் 3. ஃபோக்கஸ் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. நான் 90 நிமிஷம் மெத்தட் சொல்வேன். டைமர் செட் பண்ணுங்க. ஆழமா வேலையை பாருங்க. எந்த தொந்தரவும் இல்ல. டைமர் அடிச்சதும் ஒரு உண்மையான பிரேக் எடுங்க. நடங்க, ஸ்ட்ரெச் பண்ணுங்க, ரீசெட் பண்ணுங்க, திரும்ப ஆரம்பிங்க. இதுல ஒரு அழகு என்னன்னா, இதை செய்ய செய்ய இது ஈஸியாகிரும். ஃபோக்கஸ்ங்கிறது ஒரு தசை மாதிரி. முதல் வாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். 3வது வாரம் உங்களுக்கே அது தேவைப்படும். அந்த ஆழமான ஃப்ளோ ஸ்டேட், அந்த ஈஸியான வேலையை நீங்க ஒரு தடவை ருசிச்சிட்டீங்கன்னா திரும்பவும் அந்த அரைகுறை பிஸியான வாழ்க்கைக்கு போகவே மாட்டீங்க.